போன வருஷம் பர்த்டே எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணா. இந்த வருஷம் என்னென்ன பண்ண போறோனோ தெரியலையே. என்ன நம்மள இன்னும் காணோம். இவன் எப்பயுமே லேட் தான். லேட்டா வந்தாலும் நம்ம லேட்டஸ்டா தான் வருவார். வெயிட் பண்ணுவோம். கவின், ஏய் இப்ப எதுக்கு என்ன திடீர்னு வர சொன்ன? கவின், இன்னைக்கு என்னோட பர்த்டே. அதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குது, சொல்லு. போன வருஷம் பர்த்டேவை இவ்வளோ கிராண்டா செலிப்ரேட் பண்ணேன். இந்த வருஷம் பிறந்தனால அதை விட பெஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவேன்னு நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன். நீ என்னடாண்ணா பிறந்தநாள் ஞாபகம் இருக்கு என்னன்னு சொல்லன்னு சர்வ சாதாரணமாக சொல்ற. உனக்கு உனக்கு என்னதான் ஆச்சு கவின்? எனக்கு ஒன்றும் ஆகல. நான் கிளம்பட்டுமா? கிளம்புறியா கவின்? என்ன கவின், எனக்கு ஒரு விஷ் பண்ணணும் கூட உனக்கு தோணலையா? போன வருஷம் பர்த்டேல கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு ஊரை கூட்டி சத்தம் போட்டு மயக்க பிடிச்சி இனிமே சாரியா சொல்ல மாட்டேன்னு நீ அழகா ஒரு பொய் சொன்ன. அந்த பொய்யை நான் இவ்வளவு ரசிக்கும்படி இருந்தது தெரியுமா? ஆனா இப்போ நீ சொல்ற இந்த பொய் கேட்டுட்டு என்னால சகிச்சுக்க முடியல. இந்த 3 மாசமா நீ என்கிட்ட சரியா பேசுறது இல்ல, போன் பண்ண எடுக்கிறது இல்ல, என்ன சந்திக்கிறதே அவாய்ட் பண்ற. அப்படி நான் என்ன பண்ண? இது பார், உனக்கு என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் உன் வீட்டுக்கே வரேன். ஏய் நாங்க பழைய வீட்டில் இல்லை, வேற வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டோம். சரி, அப்போ உன் புது வீட்டு அட்ரஸ் கொடு. ஏய் அட்ரஸ்லாம் கொடுக்க முடியாது. ஏதோ பிறந்த நாள்னு சொன்னேன். உன்னை காதலிச்ச பாவத்துக்காக வாழ்த்திட்டு போனாலும் வந்தேன். நல்லாரு, நான் வரேன். நீ உன் அட்ரஸ் கொடுக்காட்டியோ உன் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வர்றது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? ஏதோ உன்னை காதலிச்ச பாவத்துக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொன்ன பாத்தியா? அப்பதான்டா எனக்கு உன் மேல சந்தேகமே வருது. வேற எவ்வளையாவது கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்து வச்சிருக்கியா? ஆமா, நான் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணி தனி கொடுத்து தான் வச்சிருக்கேன். நீயும் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா பொழைக்கிற வழியை பாரு. இந்த காதல் கத்திரிக்காவெல்லாம் மறந்துரு. பிறந்த நாள் அதுமா என்ன ஆள வச்சுட்டல்லடா. ஏய் மச்சி, பிறந்த நாள் இதுமா ஆசையா உன்னை பார்க்க வந்த பொண்ணுகிட்ட இப்படியாடா பேசுவ? ஆசையா பேசி 4 வார்த்தை விஷ் பண்ணுவின்னு நினைச்சா அவளை இப்படி கண்ணை கசிக்கிட்டு போற மாதிரி பண்ணி வச்சிருக்கியாடா. டே ரகு, என் சூழ்நிலை என்னன்னு அவளுக்கு தெரியாது, ஏன் தெரியவும் கூடாது. ஆனா உனக்கெல்லாம் தெரியுமேடா, நீயுமாடா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நீயும் அவளை புரிஞ்சுக்கடா. பாவண்டா அவ.